என்ன நடந்தாலும் சும்மா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தன்னோட மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். என்ன அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். அண்ட் கூடவே அடுத்தடுத்து நிறைய புதிய மெகா தொடர்கள் எல்லாமே சன் டிவி மற்றும் விஜய் டிவில வருது. ஒருத்தவங்க ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சு 2-3 சீன்லாம் எடுத்த பிறகு நான் இந்த சீரியல் நடிக்கலப்பா அப்படின்னு எல்லாம் விலகிட்டாங்களா. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த சீரியலை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த சில வாரங்களாவே விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவை பத்தி பல விதமான சர்ச்சைகள் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரியில ஏதோ ஹோட்டல்ல விசாரிச்ச மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் எல்லாமே அதுக்கு உள்ளாக்கப்பட்டாரு. அதுக்கான ஒரு பதிலடையுமே இடையில கொடுத்தாரு. நான் வேற விஷயமா போனாங்க, அது வேற விஷயமா கன்வே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸும் கொடுத்தாரு. ஆனா அதையும் மீறி நிறைய விமர்சனங்கள் நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மேல வந்துட்டே இருந்ததுனால இப்ப 2 பேருமே என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, அழகா அவங்களோட கியூட்டான போட்டோஸ் வீடியோஸ் பூமராங்னு அது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி என்ன நடந்தாலும் சரிப்பா நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிடணும், அதை அப்படியே கண்டுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேப்ஷனோட அவங்க அழகான போட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த பல நெட்டிசன்களும் அடடா விக்னேஷ் சிவன் இவ்வளவு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டா நீங்க அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய மெகா தொடர்கள் சன் டிவி மற்றும் விஜய் டிவில வந்துட்டு இருக்கு. அண்ட் பொதுவாகவே இந்த 2 பேர் சேனலுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கும் இல்லையா, நீங்க பெஸ்டா நாங்க பெஸ்டான. அந்த வகையில எதிர்நீச்சல் சீரியல்ல நம்ம ஆதிரியா நடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா. இப்ப எதிர்நீச்சல் 2 வேற வந்துருச்சு. சரி ஆதிரியா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இல்ல நான் சன் டிவி பக்கம் வரல விஜய் டிவி பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படின்ற புதிய சீரியல்ல இவங்க லீடா நடிக்கிறாங்களா. இவங்களுக்கு ஜோடியா, அதாவது நடிகை சத்யா தேவராஜனுக்கு ஜோடியா வானத்தை போல ஃபேம் ஆக்டர் ஸ்ரீகுமார் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வெளியாகி இருக்கு. அண்ட் அதே விஜய் டிவில பாத்தீங்கன்னா முத்தலக சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா சோபனா, அவங்க மறுபடியும் விஜய் டிவில இன்னொரு சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சேம் விஜய் டிவில மோதலும் காதலும் சீரியல்ல நடிச்ச ஹீரோ தான் சமீர். இவர் கூட பேர் பண்றாங்க நம்ம சோபனா. இந்த சீரியலோட பேர் பூங்காற்று திரும்புமா அப்படின்ற மாதிரி ஒரு புதிய மெகா சீரியலா தான் விஜய் டிவில இவங்க நடிக்க போறாங்க. அடுத்து இன்னொரு பெரிய சீரியல் சன் டிவில லான்ச் பண்றாங்க. நம்ம பாரதி கண்ணம்மால நடிச்சாங்க தெரியுமா கண்மணி, அதுக்கப்புறமா ஜீ தமிழ்ல போயிட்டு சூப்பரா நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சன் டிவில லான்ச் ஆக இருக்க வேண்டிய ராகவி அப்படின்ற சீரியல்ல நடிச்சுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சில எபிசோட்கள் எடுத்த பிறகு அந்த சீரியல்ல இருந்து குவிட் பண்ணிட்டாங்களா. நான் இனிமேல் இந்த சீரியல்ல நடிக்கல, வேற ஏதாவது புதுசா நடிக்கிறேன் அப்படின்னு வந்தாங்களா. அண்ட் இந்த சீரியல்ல அவங்களுக்கு பதிலா நடிகை தேஜஸ்வினி ரீபேர் பண்ணிருக்காங்க. இப்போ தேஜஸ்வினி கூட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சீரியல்ல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரி சீரியல்ல சுந்தரிக்கு ஹீரோவும் இவர் தான் வில்லனும் இருந்தாரு தெரியுமா, ஜிஷ்ணு தாங்க ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சீரியலும் நல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் சீரியலா ஆகும் அப்படின்னு பல பேருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில திடீர்னு ஹீரோயினை மாத்தினதோ எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தமா இருந்தாலும் தேஜஸ்வினிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த சீரியல் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் 2 விதமான கருத்துக்கள் வந்துட்டு தான் இருக்கு. சோ அடுத்தடுத்து புதிய மெகா தொடர்கள் எல்லாத்தையுமே நீங்க சன் டிவில பார்க்கலாம். சோ எந்த சீரியலுக்கு பதிலா இந்த சீரியல்கள் ரீப்ளேஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சன் டிவில மனைவி, அதாவது மிஸ்டர் மனைவி அப்படின்னு இந்த சீரியல் இப்ப நிறைவடைய போகுது. அண்ட் இந்த சீரியல் நிறைவடைஞ்ச உடனே தான் அடுத்த 2 சீரியல் பேக்கப் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க இந்த சீரியல ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கிளம்ப மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.